இன்றைக்கு பாஸ்டர் ஐயா நாமத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை அவர்கள் தான் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய பாஸ்டர், பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். கரங்களை தட்டி நான் வரவேற்கலாமா? என்னுடைய பல வருட நண்பர், ஆனால் ஒரு முறை கூட சபைக்கு வந்ததில்லை. இன்றைக்கு தான் கர்த்தர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பல கடினமான ஊழியங்கள், மலைவாழ் மக்களை சந்தித்து ஊழியங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள், முதியோர்களை பராமரிக்கிற ஊழியம், கிட்டத்தட்ட நம்முடைய தரிசனம் போலவே அவருடைய தரிசனம் இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 நாள் ஜெபத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். ஐயாவுடைய மனைவி பாஸ்டர்மா ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்குள்ளாக அவங்க சிக்காயிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் காத்தார். நம்ம எல்லாரும் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலே பாஸ்டர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை விடும். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தூய் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் திருவிருந்துக்கு என்று உடைய பிள்ளைகள் ஆயத்தமாகிறார்கள். கர்த்தாவே இந்த திருவிருந்து ஆராதனைகளையும் பிரசங்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்துக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற தெய்வீக வார்த்தைகளை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். விசேஷமாக நம்ம மத்தியில்தான் அன்பு தேவ ஊழியர். எனக்கு பொள்ளாச்சியில் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. எல்லா ஊழியக்காரர்களை காட்டிலும் நான் அவரை செக் பண்ணி பார்க்குற சமயத்தில் அவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஜெபிக்கிற மனிதனுக்கு நிறைய தடைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வறுமைகள், வேதனைகள் எல்லாம் வரும். இதே இடத்துல அவர் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார். வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நான் வைப்பேன். சட்டமா சொல்லுங்க, வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சோத்திரமாகவே இந்த சபையில என் அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு விசேஷமாய் அன்பு தேவ ஊழியருக்கும், அப்படியே பாஸ்டர் அப்படி மகன் வரல, அங்க ஆராய்ச்சி இருப்பார் நினைக்கிறேன், அவருக்கும் அப்படி குடும்பத்தாருக்கும் சபை விசுவாசி எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறோம். இங்க மேடையில் அமர்ந்துக்குதான் அன்பு தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோசப் ஐயா அவர்களுக்கு எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு தேவ மனுஷன். ஆகவே இன்றைக்கு அவரை பார்ப்பதும் கர்த்தருக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்போ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எல்லாரும் இன்னைக்கு என்ன விருந்து? சட்டமா சொல்லுங்களேன், என்ன விருந்து? ஆமா, திருவிருந்து. திருவிருந்து ஏன் எடுக்கிறீங்க? எங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசினா தான் உங்களுக்கு நல்லது. திருவிருந்து ஏன் எடுக்கிறீங்க? ஆமா, எங்க சர்ச்சுக்கு ஒரு வயசான ஒரு ஐயா வந்தாரு. ஐயா, திருவிருந்து ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். இதை நல்லதுக்கு எடுத்துக்கிறதா அப்படின்னாரு. எதுக்காமா? நல்லதுக்கும் கெட்டதுக்கும். அவருக்கு நல்லதுக்கு கெட்டதுக்கும் திருவிருந்து. ஆனா இது நல்லதுக்கு கெட்டதுக்கு ஐயா திருவிருந்து. திருவிருந்து எதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது வாசிங்கப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, வாய்தரன் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க வாய்தரன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவர் அந்தபடி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்தார். இப்ப திரும்ப அதே வசனத்தை படிக்க வைப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எப்படி திருவிருந்து ஆராதனை நடத்ததுன்னே தெரியாது அவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறார் என்கிற ரகசியத்தை பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவர்தான் எனக்கு டீச்சிங் மாஸ்டர். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர்
அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் செய்தார். இது சாதாரண அப்பம் அல்ல, இது ஸ்தோத்திரம் பண்ணுகிற அப்பமாயிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இது என்ன அப்பம்? சாதாரண அப்பம் அல்ல. இது என்ன அப்பமாமா? ஸ்தோத்திர அப்பம். இந்த ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபைகள் பெருகும். சொல்லுங்களேன் வாயை திறந்து அல்லேலூயா. ஆமா, அப்போ ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். ஆகவே இது சாதாரண அப்பம் அல்ல, இது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அப்பம். எப்பவுமே ஊழியக்காரங்க இந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா விசுவாசிகளுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து மீதி பாத்தீங்கன்னா டேபிள்ல இன்னும் கொஞ்சம் அப்பம், இன்னும் கொஞ்சம் திராட்சை ரசம் இருக்கும். இதை எதை குறிக்கிறது தெரியுமா? இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இன்னும் சபைக்கு வரவேண்டிய ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறது. ஸ்தோத்திரத்தினால ஒரு சின்ன பையன் இருந்தான் கன்வென்ஷன் கூட்டத்தில், 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவன் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 5000 பேருக்கு கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும், இருக்கிறது 5000 பேரு, இருக்கிற அப்பா எவ்வளவு? 5, 2 மீன் தான் இருக்குது. ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த 5 மீனையும், அந்த 5 அப்பத்தையும், அந்த 2 மீனையும் அந்த சின்ன பையன் ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, தன் பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். இயேசு எப்போ எந்த ஊழியத்தை செஞ்சாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் பிதாவையே சார்ந்து வாழ்ந்தார். பிதாவையே சார்ந்து வாழ்ந்தபடியினாலே அந்த அப்பா 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் மீதி 12 கூடை நிறைய திரும்ப எடுத்தார்கள். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த இடத்துல தேவ ஊழியர்கள் எத்தனை நாட்களாக உபவாசம் போட்டு இதே இடத்துல முட்டு முடக்கி ஸ்தோத்திரம் போட போட மூளைக்கு இருக்கிற கிராமத்திலிருந்து பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வந்து தள்ளுவார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். இந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது ஊழியக்காரங்க மட்டுமல்ல, சபை பெறுவது மட்டுமல்ல, உடைய ஆசீர்வாதங்களும் பெருக்கத்துக்கு கர்த்தர் உதவி செய்வார். சத்தமா சொல்லுங்க வாய் திறந்து அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது சாதாரண அப்பம் அல்ல, இது ஸ்தோத்தரிக்கிற ஒரு அப்பம் என்பதை மறந்து போகாதீங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தபடியா கீழே படிங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது சாதாரண அப்பம் அல்ல, இது ஒரு பிற்கப்பட்ட அப்பம். எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன அப்பம்? பிற்கப்பட்ட அப்பம். நல்ல பன்னு செய்யறாங்க, இந்த பிரெட் செய்யறாங்க. இந்த பிரெட் செய்யறப்ப, இந்த பன்னு செய்யறப்ப பாத்தீங்கன்னா, இந்த பேக்கரிக்குள்ள நல்லா போனீங்கன்னா பாருங்க, நல்லா மைதா மாவை நல்லா பிசைஞ்சி அதுக்கு என்ன சால்ட் போடணுமோ எல்லாம் பிணைஞ்சி கரெக்டா அந்த டெம்பரேச்சர் அந்த ஹீட்ல உள்ள வைப்பாங்க. அந்த அடுப்புக்குள்ள உள்ள வைக்கும் போது இவ்வளவு டெம்பரேச்சர் சொல்லி செட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த வெளியே அதை எடுக்கும் போது அந்த பன்னில இருந்து ஒரு மனம் வரும் பாருங்க. அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அருள்நாதர் இயேசுவையும் அதே கல்லறைக்குள் வைத்தார்கள். சத்தமா சொல்லுங்க வாயை திறந்து அல்லேலூயா. அந்த பன்னு வெளியே வரும்போது எப்படி ஒரு நறுமணம் வருகிறதோ, அவர் வெளியில வரும்போது உயிர்த்தெழுந்த சாட்சி உருவானது. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுதலின் சாட்சி உருவானது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு சனமே, நீங்கள் வாங்குவது திருவிருந்துதான், இல்லை என்று சொல்லவில்லை. அருள்நாதர் இயேசுவின் சரீரத்தை, பிற்கப்பட்ட சரீரத்தை நீங்கள் புசிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது சாதாரண அப்பம் அல்ல, இது பிற்கப்பட்ட அப்பம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையே நமக்காக பிற்கப்பட்டு கொடுத்தார். சில பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஜீவனை தர்றேன் தர்றேன் தர்றேன்னு வாயில சொல்றதுக்கு அல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அவர் செய்து காண்பித்தார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் செய்து காண்பித்தார். இது பிற்கப்பட்ட சரீரம். அப்போ நீங்க திருவிருந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஊழியக்காரர்கள் வந்து அந்த அப்பத்தை பிட்டு உங்க கையில கொடுக்கும் போது நடுக்கத்தோடு வாங்கணும். இது சாதாரண பண்ணு அல்ல, இது கர்த்தருடைய சரீரம் என்று சொல்லி ஒரு நடுக்கத்தோடு அந்த அப்பத்தை வாங்கணும். காரணம், இது ஒரு பிற்கப்பட்ட சரீரமா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது மாத்திரம், நமக்கு நேரம் அதிகமா இருக்கனால சீக்கிரம் சொல்லிடுறேன். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் கீழ்ப்படியும் பிற்கப்பட்ட சரீரமா இருக்கிறது.
நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். பிற்கப்பட்ட சரீரமாய் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப முழுக்க திருவிருந்திலே பங்கெடுக்கிற அன்பு பிள்ளைகள், சாதாரண பண்ணாகவோ ரொட்டியாகவோ பார்க்காதீங்க. கர்த்தருடைய சரீரம் என்பதை மட்டுமே பாருங்க. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. ஆகவே அது சரீரமாகி அப்பம், அது கீழே படிக்க என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். எப்படியாமா? ஆமா, பற்றி மண்டம் பாத்துறீங்களா? பற்றி மண்டத்துல பேசுறவங்க ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா என்ன கதை பேசினாலும் சுத்தி வளைச்சு கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கே வருவாங்க. பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஆனா எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் இது பிரசங்கம் கர்த்தரை நினைவு கூறுகிறதாக மட்டுமே இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. இது கர்த்தரை நினைவு கூறுகிற ஒரு அப்பம் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு அடுத்து பாருங்க, நினைவு கூறும்படி செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அப்பத்தை எடுத்து பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும். பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர், ஆமா, வருமளவு என்ன அர்த்தம்? இது வருகையின் அப்பமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இது என்னப்பா? கர்த்தர் வருமளவும். ஆண்டவரே ஒரு சொல்லி நினைப்பீங்க, என்னடா பாஸ்டர் மாசத்தை ராபோஜனம் நடத்திட்டே இருக்காருன்னு. ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்து இங்க வர்ற வரைக்கும் இதை செஞ்சுதான் ஆகணும். அவர் வந்துட்டாரு, நமக்கு இதே நிறுத்திடலாம். சொல்லுங்க, வாயை திறந்து. அவர் வந்துட்டாருன்னு தேவையில்லை. கர்த்தருடைய வருகையை நினைவு கூறுகிறது அப்பம் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, நீங்க இந்த அப்பத்தை கையில வாங்குறப்பெல்லாம் நினைக்கணும், இது வருகையின் அப்பம். இயேசு கிறிஸ்து எப்ப வர்றாரோ அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும்படி கர்த்தர் கொடுக்கிறது அப்பமா சரீரமா இருக்குது நினைவுக்கணும். அல்லேலூயா. ஆமா, அது மாத்திரமல்ல, கீழே படிங்க, வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. அது கீழே படிங்க. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன தெரிவிக்கிறீர்கள்? இது சாதாரண திருவிருந்து அல்ல. மரணத்தை இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் என்கிறதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருவிருந்தாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாய் தந்த அல்லேலூயா. ஆமா, மரணம். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆகவே இது மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு அப்பமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து கீழே படிங்க. அப்போ இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறானோ, அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து. ஆமா, போதும். இது சாதாரண அப்பம் அல்ல, சோதித்து ஆராய்ந்து ஏறெடுக்கிற திருவிருந்தாய் காணப்படுகிறது. ஒருவேளை புருஷங்கிட்ட சண்டை போட்டுடலாம், மனைவிட்ட சண்டை போட்டுடலாம், ஊழியர்கள்ட்ட மனஸ்தாபம் இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது சில பாவங்கள் செய்திருக்கலாம். இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்றீங்க, நான் திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சாட்சி சொன்ன பின்னாடி தான் நாங்க திருவிருந்து கொடுக்குறோம். நேற்று வரைக்கும் ஒருவேளை அந்த பாக்குகள், வெத்தலை, பீடி, சிகரெட் எல்லாம் போட்டுட்டு துணிகரமாக சில பேர் எடுப்பான். எங்க சர்ச்சில் முதல்ல ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அவங்க நானே பார்த்து பான்பராக்கு போடுறதை பார்த்தேன். லைன்ல திருவிருந்துக்கு நிக்கிறாங்க, கொடுக்குறக்கு எனக்கு மனசுல இந்த மாதிரி சபைக்கே வரல, எடுத்து வரோம். நான் அது போனாலும் கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா வழி இல்லை. பான்பராக்கு போடுறத நான் பார்த்துட்டேன். அதனாலதான் அந்த அம்மா தைரியமா கையை நீட்டுறாங்க, நான் கொடுக்கல. ஆனா சபைக்கு, வேற சபைக்கு போயிட்டாங்க. 3 வாரம் கழிச்சு அதையே திரும்ப வந்தாங்க, நான் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி. இது ஆராய்ந்து அறிந்தெடுக்கிற இது ஒரு திருவிருந்து என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. இது நிமித்தம், அந்த கீழே உள்ள சந்தம் மட்டும் சீக்கிரம் படிக்கப்போம். இது நிமித்தம் உங்களில்
உங்களில் அநேகர் அநேகர் பலவீனரும் நல்ல கவனிங்க. உண்மையா பரிசுத்தமா யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும். எப்படியம்மா? பலவீனரும். அதுக்கடுத்து கீழ் படிங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள். அநேகரும் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஹலோ, பரிசுத்தமாக நீ திருவிருந்து எடுக்காவிட்டால் உனக்கு பலவீனம் வந்துடும். பரிசுத்தமா நீ திருவிருந்து எடுக்காவிட்டால் உனக்கு வியாதி வந்துடும். பரிசுத்தமாய் திருவிருந்து எடுக்காவிட்டால் உனக்கு மரணமும் கூட வந்துடும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? இது சாதாரண திருவிருந்து அல்ல. இது உன் சரீரத்துக்குள்ள உள்ள ஓடுகிறதான இரத்த ஓட்டங்களுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, நாளங்களுக்குள்ள, தசைகளுக்குள்ள, அணுக்களுக்குள்ள தேவ ரத்தம் செயல்பட ஆரம்பிக்கிறது. நீ பரிசுத்தமாக நீ திருவிருந்திலே பங்கெடுக்கும் போதே ஓ பலவீனத்தை ஆண்டவர் பலனாய் மாற்றுகிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, என்னுடைய மாமனார் மார்த்தாண்டத்துல ஊழியம் செஞ்சாங்க. அவர் இறந்துட்டாரு. குடும்பத்துல மூத்த மருமகன் நான் இங்க இருந்து மார்த்தாண்டத்துக்கு திருவிருந்து ஆராதனை நடத்த போவேன். அப்ப திருவிருந்து நடத்த போகும்போது காலையில் ஆராதனை, சாயங்கால பாதம் கழுவி தான் திருவிருந்து. அப்ப சாட்சி சொல்லி தான் ஒருத்தரும் திருவிருந்து எடுப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு 15 வருஷமாக ஒத்த தலைவலி. இப்படி சில பிரசங்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி திருவிருந்து கொடுத்த அடுத்த மாசத்துக்கு போறப்ப அவங்க சொல்றாங்க, 15 வருஷமா இருந்த அந்த ஒத்த தலைவலி திருவிருந்துல நான் அறிக்கையிட்டு எடுத்தேன், கர்த்தர் தலைவலிகளை மாற்றினார். ஊழியக்காரங்க நீங்க என்னென்ன தப்பு செய்றீங்கன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து அல்லேலூயா. இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிற நீங்கள் பரிசுத்தமா இருந்தால் உன் பலவீனத்தை பலனாய் கர்த்தர் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. வியாதி இருக்குமானால் வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மரண அவஸ்தையில் இருக்கிறவங்க நிறைய பேர், இப்ப நீங்க சர்ச்சுக்கு நடந்து வரீங்க, பாஸ்டரையா நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, நிறைய டைம்ல அவர் சாப்பாடு கொண்டு போய், மகனை கொண்டு போய் கார்ல கொண்டு எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு திருவிருந்தேன். இன்றைக்கு நீங்க வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு நடந்து திரியிற அளவுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறாரு. நீங்க சபையில வந்து திருவிருந்த பரிசுத்தமா பங்கெடுக்கிறீங்க. நாளைக்கு நீங்க மரணத்துல அவஸ்தையில படுக்கையில இருந்தாலும் இந்த ராபோஜனம் உங்களை பலனுள்ளதாய் அப்பொழுது மாற்றும். நீதிமான்கள் படுக்கையின் மீது கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான்கள் படுக்கையின் மீது கம்பீரிப்பார்கள். நீங்கள் பரிசுத்தமாக திருவிருந்து எடுக்கும் போது உடைய பலவீனம் பலனாய் மாறுகிறது. வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார், மரணத்தையே மாற்றுகிறார். சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து அல்லேலூயா. எந்த டாக்டர் நீ செத்து போயிருவேன்னு சொன்னையோ, ஊழியக்காரங்கள்ட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணி திருவிருந்து எடுத்துட்டு போனதுக்கப்புறம் ஆயுசு நாட்கள் எக்ஸ்டென்ஷன் ஆயிரும். இந்த ரத்தத்தை விட அவருடைய ரத்தம் நமக்குள்ள போயிருச்சு. அது பிசாசை ஜெயித்த ரத்தம், சாத்தானை ஜெயித்த ரத்தம், பலவீனத்தை மாற்றின ரத்தம். அந்த ரத்தம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மரண அவஸ்தையும் கூட மாற்றுகிறதா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, யோவான் எடுங்க பார்ப்போம். யோவான் யோவான் 6ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. எல்லாம் சொல்லுங்க, என்ன அப்பம்? ஆமா, இது சாதாரண அப்பம் அல்லையா. இந்த அப்பத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குது? ஜீவன் மறைஞ்சிருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஆமா, செல்போன் இருக்கு. டெய்லி என்ன செய்யறீங்க? சார்ஜ் போடுறீங்க. மாசத்துல ஒரு தடவை சார்ஜ் போடுறீங்க. அந்த திருவிருந்துல இந்த சார்ஜ் போடுறதுனாலதான் இந்த மாசம் முழுவதும் நமக்குள்ள ஜீவன் இருக்கு. மறந்துடாதீங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. போன மாசம் யாரெல்லாம் திருவிருந்து எடுத்தா? திருவிருந்து எடுத்து கையை தூக்குங்க பார்ப்போம். நல்ல கையை தூக்குங்க, உங்க கை பரலவும் பார்க்கட்டும். சரி, கீழே போடுங்க. திருவிருந்து எடுத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து எடுக்கலைன்னா என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். சாக்கு போக்கு சொல்றது, ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறது என்ன தண்டனைங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகே,
ஜீவ அப்பம் நானே. இது சாதாரண அப்பம் அல்ல, இந்த அப்பத்துக்குள் ஒரு ஜீவன் மறைந்திருக்கிறது. ஊழியக்காரர்கள் அந்த செபித்து அந்த அப்பத்தை நடுக்கத்தோடு பயபக்தியோடு அந்த அப்பத்தை கொடுக்கும் போது, அதுக்குள்ள நீங்க புசிக்கும் போது அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, மறந்து போகாதீங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை சொல்லி இந்த அப்பத்தை உங்கள்கிட்ட கொடுக்கும் போது அது ஜீவனுள்ள அப்பமாக மாறுகிறது. கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அந்த கீழே வசனம் படிக்கப்போம், அடுத்த வசனம் படிக்கப்போம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்துல மன்னாவை புசிச்சாங்க இஸ்ரவேல். ஆமா, எப்படியாமா எல்லாரும் சொல்லுங்க, என்ன மன்னாவை புசிச்சாங்க? யாரு? இஸ்ரவேல் ஜனம். பழைய ஏற்பாடு நாட்கள்ல மன்னா என்பது வானத்திலிருந்து டைரக்டா கிடைச்ச அப்பம். இத சாப்பிட்டவனே செத்து போயிட்டானாமா. கீழே படிங்க. இதிலே புசிக்கிறவர், இது இல்ல மேல விடுவீங்க அந்த வசனத்தை. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்து இருந்தும் மரிச்சிட்டாங்க. நல்ல கேளுங்க, வானத்திலிருந்து டைரக்டா கிடைச்ச அப்பத்தை அந்த மன்னாவை சாப்பிட்டவனே செத்துட்டான். ஆனா கீழே படிங்க, இதிலே புசிக்கிறவர், இந்த அப்பத்தை, ஹலோ, இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதைய வானத்திலிருந்து நானே அப்பமா மாறி வந்துட்டேன்னு சொல்றாரு ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்களேன். அன்னைக்கு பழைய ஏற்பாடு நாட்களிலே மன்னாவாக விழுந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாடின் காலத்திலே இயேசுவே அப்பமாக மாறிவிட்டார். சத்தமா சொல்லுங்கள, வாயை திறந்து அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாடின் நாட்களே நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், கீழே படிங்க, அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். எப்படி அம்மா உங்களுக்கு என்ன இல்ல? சாவே. ஆமா, நாளைக்கே செத்து போனாலும் சரி, நம்மளை அடக்கம் பண்றதுக்கு யாருமே வராட்டியும் சரி, அனாதை போனமா இருந்தாலும் சரி, உங்க ஆத்மா அங்க போயிருயா. சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்த நிலையில. நீங்க எத்தனை நாள் உயிரோடு சாட்சியாக வாழ்ந்தீங்களோ, எத்தனை நாட்கள் திருவிருந்து எடுத்தீங்களோ, உங்களுக்கு அழிவில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த அப்பத்தை புருஷவன் செத்து போயிட்டாயா, ஆனா இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரிக்கவே மாட்டான். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கீழே படிங்க வைப்போம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இது மாம்சமாகிய அப்பம். கீழே படிங்க. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க எப்படி அந்த மாம்சத்தை போய் நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பான் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கலையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. இப்ப போன வாசம் திருவிருந்து எடுக்காதவங்களை கை தூக்குவோம். கையை தூக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்குள்ள என்ன இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஜீவன் வேணும்னா கொஞ்சம் கனெக்ஷன் ஆகுங்க. பயணங்களுக்கு புரியுதா? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனுக்குள்ள என் ஜீவன் இருக்கிறது, அப்பத்தை புசியாதவனுக்கு என் ஜீவன் இல்லை என்று நான் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். கீழே படிமா. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்ன உண்டு? திருவிருந்துல வந்து பங்கெடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது ஐயா. சொல்லுங்களேன். ஒரு ஹோட்டல்ல விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஒரு ஹோட்டல்ல விளம்பரம் போட்டுதான், இந்த ஹோட்டல்ல சாம்பார் சட்னி தண்ணீர் இலவசம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் பக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. கடைக்காரன் சொல்லிட்டான், இட்லி வாங்கினா தான் அதில் ஃப்ரீன்ட்டான். நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் வேண்டாம், நித்திய ஜீவன் வேணும். ஹலோ, ரொம்ப கவனமா இருக்கணும்.
என்ன இருக்கணும்? ஆமா, உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம். சீக்கிரம் பிடிக்கப்போ, டைம் ஆயிடுச்சு. உபாகமம் 28:1. ஆமா, பாஸ்ட் பாருங்க, மறக்காம சொல்றாரு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். எப்படி அம்மா? யாரெல்லாம் கவனமா இருக்கிறது? நல்லா கவனமா இருக்க கையை தூக்குங்க. போ பாஸ்டர், நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கையவே காணும். நல்ல கையை தூக்குங்க, கையை பரலோகம் பார்க்கட்டும். சரி, கவனமா இல்லாட்டியும் பரவாயில்ல, இன்னையில இருந்து கவனமா மாறிக்கோங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜில் ஒரு டீன் இருந்தார். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசையை வேலைக்கு வந்தவங்களெல்லாம், படிக்க வந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு அந்த டீன் சொன்னார், நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமாம், இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களை செக் பண்ண போகிறேன். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அவங்கள பார்த்து சொன்னாரு, ஏப்பா இன்ஜினியர் வேலைக்கு வந்துருந்தீங்கன்னா ஒரு பில்டிங் கோணைய கட்டினா அடுத்த பில்டிங் நேராக்கிட்டு போயிடலாம். வக்கீலுக்கு படிச்சீங்கன்னா ஒரு கேஸ் தோத்தா அடுத்த கேஸ் ஜெயிச்சுட்டு போயிடலாம். இது டாக்டர் வேலை, உயிர் சம்பந்தப்பட்டது, கவனமா இருக்கும்ட்டார். எப்படி இருக்கணுமாமா? எல்லாரும் சொல்லுங்க, கவனமா இருக்கணும். இப்ப செத்து போன பாடியை முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சு. செத்து போன பாடியை முன்னாடி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் அதை நீங்க செய்யணும் அப்படின்னார். சரிங்க டாக்டர், நாங்கள் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சிடும். செத்து போன ஒரு பாடியை முன்னாடி வந்து வச்சு இந்த டீன் என்ன செஞ்சார்னா, செத்து போன அந்த பாடியோட வாய்க்குள்ள விரலை உள்ள வச்சார். உள்ள வச்சு அப்படி விரல் எடுத்து சூப்பிட்டார். நல்லா கவனிக்கணும், விரல் எடுத்து இப்படி சூப்பிட்டார். விரல் எடுத்து சூப்பினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம், ஐயோ இந்த டீனுக்கு வர வேலையே இல்லையோ, இது செத்து போன பாடிக்குள்ள கொண்டு கையை உள்ள வச்சு இது எப்படி செய்யறாரோ இதையே நம்மளும் செய்ய வேற சொல்லிட்டாரு, நீ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே அருவருப்பு. இவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாத்துக்கும் டிசென்ட்ரி. யார் வரல அவருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் வாந்தி வைத்தால போகணும். 3 நாள் கழிச்சு உள்ள வந்தாங்க. நீங்களும் உண்மையால கவனமா இருந்தீங்கன்னு கேட்டாரு. சார், நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரிதான் செஞ்சோம், நாங்க ரொம்ப கவனமா இல்ல. நீங்க கவனமா இல்ல, நானே வாய்க்குள்ள விட்டது இந்த விரல், சூப்புனது இந்த விரல், நிறைய வித்தியாசம். எப்படி அம்மா? வாய்க்குள்ள விட்டது இந்த விரல், சூப்புனது இந்த விரல். நீ கவனம் இல்ல, நீ என்ன இல்ல. ஆண்டவர் நீ 4 மணிக்கு எழுப்பினாரு, 2 பெட்ஷீட் போட்டு இழுத்து போத்து படுத்தி, அதை கவனம் இல்லை. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நான் பிசாசு கடத்துறது. 2 பையனுக்கு சர்ச்சுக்கு போனானுங்க. 2 பையனுக்கு சர்ச்சுக்கு போனல, டே நான் ஒருத்தன் சொல்லிட்டான், நான் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க போறேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் வரல. வாட மீன் பிடிக்கிறதுக்கு போலாம். இல்லை, நான் சர்ச்சுக்கு வரேன். ஒருத்தன் மீன் பிடிக்கிற பக்கம் நின்ட்டான், இன்னொருத்தன் உண்மையாலுமே சர்ச்சுக்கு போயிட்டான். இந்த சர்ச்சுக்கு போன பையன் சர்ச்சுக்குள்ள என்ன செய்யறான் தெரியுமா? இந்நேரம் அவன் 10 மீன் பிடிச்சிருப்பான், இந்நேரம் அவன் 11 மீன் பிடிச்சிருப்பான்ங்கிற இவன் மீன் பிடிக்கிறவன் இந்நேரம் பாஸ்ட் சங்கீதம் எடுத்திருப்பாரு, இந்நேரம் ஆராதனை முடிச்சிருக்கும், இந்நேரம் பிரசங்கத்துல போயிருப்பாரு. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவன் ஆராதனையில் இருக்கிறவன் மீன் பிடிச்சிருக்கிறேன்னு கேட்கிறான். நம்ம ஆளுக்கு எப்படின்னு தெரியல. சர்ச்சுக்குள்ள 4 விதமான விசுவாசி இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை விசுவாசி? ஆமா, முதல்ல தள்ளுவண்டி விசுவாசி. என்ன விசுவாசி? ஆமா, முதல்ல 4 விசுவாசி. தள்ளுவண்டி விசுவாசி 1, தொட்டாஞ்சினிங்கி விசுவாசி 1, 2, இன்னும் 3வது நீர்மூழ்கி விசுவாசி, 4வது கழுகு விசுவாசி. சிஸ்டர், இந்த வாரம் உபாச கொடுத்துக்கு வந்துருங்க, இந்த வாரம் முழு ஜபத்துக்கு வந்துருங்க அப்படி சொன்னாதான் வருவாங்க, இல்லைன்னா அது வராது. இது என்னது? தள்ளுவண்டி. காய்கறி தள்ளிட்டு போறாங்க தெரியுமா, தள்ளாட்டி வண்டி நின்றும். இதே மாதிரி ஊழியக்காரன் அப்பைக்கு அப்ப போர்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா விசுவாசி காணாம போயிடும். சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து. இது என்ன விசுவாசி? தள்ளு வண்டி. அடுத்து என்னது? தொட்டாஞ்சினிக்கு. சின்ன பிரச்சனை சர்ச்சுக்கு வராது. ஹலோ, சின்ன பிரச்சனை என்ன செய்யறது? ஆமா, இது என்ன விசுவாசி? தொட்டாஞ்சினிக்கு. அடுத்து நீர்மூழ்கி இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு வரையா? ஆச்சரியமா இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து அடுத்த கிறிஸ்துமஸ் பார்க்கலாம் உங்களை. இதான் நீர்மூழ்கி. இது எப்ப எந்திரிக்குது எப்ப போகுதுன்னே ஒண்ணும் தெரியாது. ஆனா கழுகு விசுவாசி இருக்குது. இதுதாயா உன்னதமான இடத்துல கூடி கட்டும், உன்னதமான ஆகாரம் எங்க கிடைக்குதுன்னு கவனமா இருக்குது. இன்னைக்கு நீங்க கழுகு விசுவாசியாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கழுகு விசுவாசியாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கர்த்தர் விரும்புகிறார். வாயத்தின் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே கழுகு விசுவாசியா மாறக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தள்ளுவண்டி விசுவாசியா இருந்தது போதும். எல்லாரும் சொல்லுங்க, தள்ளுவண்டி விசுவாசியா இருந்தது போதும். தொட்டாஞ்சினியா இருந்தது போதும். நீர்மூழ்கியா இருந்தது, இன்னையிலிருந்து நான் கழுகை போல பறக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. இன்னையிலிருந்து நான் எப்படி போறேன்? கழுக மாற. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? தூரமான இடத்துல இருந்து உற்று நோக்கும், நல்ல சாப்பாடு எங்க கிடைக்குதுன்னு சொல்லி. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளும் ஒரு ஆராதனைக்கு வரும்போது எந்த பாடல் என்னை தொட்டது, எந்த வசனம் என்னோடு பேசினது? சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்து. ஆமா, நிறைய பேருக்கு வாரம் வாரம் ஊழியக்காரங்க வந்து தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம். இனிமேல் ஜெபம் பண்ணாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்லித்தர்றேன். என்ன தெரியுமா? ஊழியக்காரங்களை போட்டு ரொம்ப கசக்காதீங்க. அது ஒரு புது விசுவாசி, 1 வருஷம் விசுவாசி, 2 வருஷம் விசுவாசி வேணா ஜெபம் பண்ணலாம். 50 வருஷம் விசுவாசிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு டெக்னிக்கல் சொல்லித்தர்றேன். புதிய ஏற்பாடின் காலத்துல எந்த பரிசுத்தவான்களையும் என்னை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க உண்மையா இருந்தாலே ஆசீர்வாதம் உங்க தலை மேல. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? சத்தமா கை தூக்கப்போ. ஆமா, இன்னையில இருந்து நீங்க உண்மையை செய்ய போறீங்க. ஆனா தப்பா நினைச்ச கூடாது. நீங்க யாரெல்லாம் தனி ஜெபம் 7 காரியத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7 காரியத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தனி ஜெபம் யாரெல்லாம் பண்றீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது வேத வாசிப்பு, 3வது குடும்ப ஜெபம், 4வது பரிசுத்த ஆராதனை, 5வது திருவிருந்து, 6வது தசம பாகம், 7வது கர்த்தருடைய வருகைக்காக யார் எதிர்பார்க்கீங்களோ அவங்களை எந்த மனுஷனும் அசைக்கவே முடியாது. எந்த ஊழியக்காரர்களும் உங்களை வந்து ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. 7 காரியத்துல நீங்க உண்மையா இருந்தா உங்க உச்சந்தலையில் முதல் உள்ளங்கால் வரையும் அப்படியே கிருபை இறங்கும், அபிஷேகம் இறங்கும், ஆசீர்வாதம் இறங்கும். உங்களை யாராலும் தடுக்கவே முடியாது. எத்தனை காரியம் சொல்லிக்கிறேன், எல்லாரும் சொல்லுங்க. என்னென்ன ஜெபம்? தண்ணி ஜெபம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றப்பதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவர் அசைவடன்னு. இல்லையா? சர்ச்சில் இருக்கிற ஆண்டவரை விட உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? வாரத்தில் ஒரு நாள் தலை காமிச்சு நீங்க போறீங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு பிடிக்க முடியுது. அதை விட நீங்க நடமாடக்கூடிய தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இங்க இருப்பீங்க, 1 மணி நேரம் கழிச்சு உங்க வீட்டில் இருப்பீங்க. ஆலயத்தை விட நீங்க தான் ஆலயங்கிறத மறந்துடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, வாய் தந்தலையா. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். புரியுது உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறவரா இருக்கிறார். நீங்க நடமாடக்கூடிய ஒரு ஆலயமா இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஆராதனைக்கு வந்த ஆளு உள்ள வர்றாரு. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்தா தான் மனமகிழ்ச்சி நினைக்கிறீங்க. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம் சீக்கிரம் படிப்போம். சங்கீதம் 100:2 சீக்கிரம். மகிழ்ச்சியோடு எப்படியாமா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படியாமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். சர்ச்சுக்குள்ள வந்தா தான் மகிழ்ச்சின்னு அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள உள்ள வர்றப்பயே மகிழ்ச்சியோட உள்ள வரணுமாமா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நீங்க மகிழ்ச்சி இருக்கணும். அதான் உண்மையான விசுவாசி. நீங்க அங்கிருந்து வரும்போதே ஒரு ஃபயர், ஒரு நெருப்பையும் பஞ்சையும் லேசடி பத்த வச்சப்ப ரொம்ப ஓவரா கீபோர்டு போடுங்கிறது இல்லை. ஆவியில நிறையறதுக்கு ரொம்ப ஸ்பீடு ட்ரம் அடிக்கணுங்கிறது இல்லை. கீபோர்டு வேகமா போடுங்கிறது இல்லை. உனக்குள்ள அனலாக இருக்கும் போது லேச ஒரு அனைட்டிங், ஒரு சின்ன அபிஷேகம், எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவங்கிறப்பயே வல்லமை இறங்கிடும். சொல்லுங்களேன் வாய் திறந்து. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, இப்ப உங்களை ஏபி சீட்ல இருந்து கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க உள்ள வரும்போதே மகிழ்ச்சியோட வர்றீங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்வார்கள். 7 காரியத்துல உண்மையா இருந்து பாருங்க. பாஸ்டர் நீங்க காணிக்கை பத்தி நான் எங்க சர்ச்சில் பேச மாட்டேன். என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நடத்திட்டு வரதுனால நான் ஒரு சின்ன ஸ்தாபனத்தில் இருந்தேன். அப்ப இந்த ஸ்தாபனத்தில் இருக்கும்போது எல்லா பாஸ்டர்மாரு கொடுக்கிற காணிக்கையை விட நான் தசம்பாகத்தில் உண்மையாக இருப்பேன். கவரில் வச்சு தசம்பாக விடுவேன். அப்போ ஒரு நாள் என்னுடைய தலைமை பாஸ்டர் வந்தார். பாஸ்டர், நான் சபையில் கிடைக்கிற தசம்பாகத்தை மட்டும் கொடுக்கறதா இல்லை முதியோர் இல்லத்தில் கிடைக்கிற அந்த காசுலேயே தசம்பாகம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் மலையாள பாஸ்டர், ஒரே வார்த்தை மலையாளத்தில் சொல்லிட்டாரு, முதியோர் இல்லத்தின் பைசாவை தசாம்சம் கொடுத்தால் தெய்வம் நின்ற முதியோர் இல்லத்தை அனுக்கிரகிக்கின்றாரு. அப்படின்னு அர்த்தம். முதியோர் இல்லத்தை என்ன செய்வாரம்மா? ஆசீர்வதிப்பார். அப்போ எனக்கு இனி பார்க்க வர ஊழியக்காரங்களுக்கு ஏதோ ஒரு காணி கொடுத்து அனுப்பிவிடுவேன். ஒரு நாள் சாப்பாடு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துகிறார். சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்த அல்லேலூயா. இந்த திருவிருந்துக்கு நீங்க பங்கெடுக்க வந்துக்கிறீங்க. பல வருஷ விசுவாசியாய் நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். சொல்லுங்க, வாயை திறந்த அல்லேலூயா. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சொல்லுங்க, நான் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், என் ஸ்வபாவம் மாறணும். என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், என் ஸ்வபாவம் மாறணும், என் உள்ளம் மாறணும், என் ஸ்வபாவம் மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. நான் மாறணும்னு விரும்புறேன், என்ன நீங்க மாத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், பைபிள்ல வண்டலைன் பண்ணுங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். சொல்லுங்களேன், வாயை திறந்த அல்லேலூயா. உங்க மனசு புதுசா மாறிட்டாலே நீங்க மறுரூபம் ஆயிடுறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்த அல்லேலூயா. ஆமா, ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அப்பதான் டயர்டா படுக்கிற, நைட்டு 12 மணி ஆச்சு. நைட்டு படுத்த கெட்ட சப்பனமா வருது, ஒரு மலாம் இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லி ஒரு கார்ல வச்சு அந்த அம்மா கொண்டுருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஜெபம் பண்ணி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு, அவங்க ஹிந்து தான், இந்த அம்மாவோட மூஞ்ச நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அம்மாவோட முகத்துல தண்ணியை மூஞ்சில அடிச்சு விடுறேன், பூடை பிணி எல்லாம் மாறிடும், 2வது மூஞ்ச பாருங்க அப்படின்னு சொன்னேன். மூஞ்ச நல்லா பார்த்துட்டாரு. இந்த தண்ணியை ஜெபம் பண்ணி 3 தடவை பட்டுன்னு அடிச்சு விட்டேன். ஆண்டவரே, பிணிகள் பூடைகள் எல்லாம் மாறட்டும், ஒரு புத்துணர்ச்சியை தாரும் அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்சு விட்டேன்னு அவங்க வீட்டுக்காரர் போய் தொடச்சு விட்டாரு.
அந்த அம்மா சிரிக்குது, மூஞ்சல டிஃப்ரெண்டா மாறிச்சு ஒரே செகண்ட்ல. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, என்ன மாறணும்? உங்க மறுரூபமாக்கப்பட வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? மனம் மாறணும். என்ன செய்யணும்? மனம் மாறணும். நீங்கெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக்குறீங்க, 15 வருஷம் விசுவாசியம். சபை என்பது பாவியான மனுஷனை தேவ சாயலுக்கு மாற்றுவதுதான் சபை. எல்லாரும் சொல்லுங்க, சபை என்ன? பாவியான மனுஷனை தேவ சாயலுக்கு மாற்றுவதுதான் சபையோட வேலையே. சபை என்பது ஒரு பாடசாலை. சபையில நீங்க எல்லாரும் சீஷரா இருக்கிறீங்க. 3 காரியம் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை காரியம்? கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. கடைபிடிங்கள். கற்றுக் கொடுக்கிறவனாய் மாறுங்கள். இதுக்கு தாயா நீ சர்ச்சைக்கு வர்ற. எல்லாரும் எதுக்கு சர்ச்சைக்கு வர்றீங்க? இப்பவும் ஒரு இட்லி சாப்பிட்டீங்க எப்படி இருக்கும்? குழந்தை ஒரு இட்லி சாப்பிடலாம், இப்போ நீங்க ஒரு இட்லி சில பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க. வேண்டாம். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடிக்கிறவனாய் மாறுங்கள், கற்றுக் கொடுக்கிறவனாயிருங்கள். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடிங்கள், கற்றுக் கொடுக்கிறவனாய். ஆமா, இப்ப நான் உள்ள வரும்போது பாஸ்டர் அலௌன்ஸ் பண்ணாரு, எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி. அது டீச்சர் எந்திரிச்சு வேகமா போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வேலையில அவங்க டியூட்டியில கட்டாக்குறாங்க. அப்ப அவங்க சண்டே ஸ்கூல்ல இருக்கிறப்ப அவங்க வசனத்தை கேட்டுருந்தனாலதான் இன்னைக்கு அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தைரியம் மதிச்சு போறாங்க. சொல்லுங்களேன். என்னைக்காவது வீட்டில் எந்திரிச்சோன்னு குழந்தைங்களுக்கு ஒரு கேலண்டர் மட்டும் சர்ச்சில் இருந்து வாங்கிட்டு போறீங்க? என்னைக்காவது கேலண்டர்ல வசனத்தை குழந்தைங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல. இதான் என்னுடைய புள்ள காலேஜுக்கு போறப்ப அந்த கேலண்டர்ல வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். நிறைய பேர் கேலண்டர் வாங்கி இந்த வருஷம் தொங்கிட்டு அதோடு முடிஞ்சு தேதி பார்க்குறாங்க, அதோடு சரி. உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற சமயத்தில் அதுல இன்னைக்கு அந்த தேதியில என்ன வசனம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுங்க. உங்க பிள்ளைகள் அந்த நாவினால் அந்த வசனத்தை சொல்லட்டும். பிள்ளைகள் தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நேராய் கடந்து போவாங்க. சத்தமா சொல்லுங்களா? வாயை திறந்து அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவருக்கு பேரு வார்த்தையின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. ஆமா, பிதா குமாரன் பரிசுத்தாவி உங்க கூடயே இருக்கிறார். மறந்துடாதீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் ஒரே இடத்துல எங்க சந்திக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார். கரையேறின உடனே நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில நிற்கிறாரு. வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அறிமுகப்படுத்தினார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். பிதா வானத்திலிருந்து பேசுறாரு, இயேசு பூமியில நிற்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில் இறங்கி வருகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி, அவங்களை யாரும் நீங்க பிரிக்க முடியாது. அவங்க ஜாயிண்டா இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. அவங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அவங்க எப்படி ஜாயிண்டா இருக்கிறாங்களோ நம்மளும் ஜாயிண்டா இருக்கணும். சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்து அன்பு சனமே, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, வாயை திறந்து அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேன், இனி இப்படி வேண்டாம், இனி இப்படி உள்ளவன மாற அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தீர்மானம் விடுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, உங்க பாஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? நானும் மீசை எடுத்துக்கிறேன், அவரு எடுத்துக்கிறார். ஒரு நாள் என்னோட சர்ச்சு விசுவாசி அழுதுட்டு சாட்சி சொல்லிட்டு இருக்கு. சாட்சி சொல்றப்ப நான் என்ன செய்யறேன்? அப்படியே மீசைய அப்படியே கடிச்சிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து, ஏண்டா ஏன் சமூகத்துல எதிர்த்து நிற்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டார். அவ்வளவுதான். அடுத்த நாள் முடி வெட்டுறக்கு போனேன். முடி வெட்ட போன உடனே கண்ணை முடி மீசை எடுத்துருன்ட்டேன். மீசை எடுத்துருன்னு சொன்னதுக்கப்புறம் மீசை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன். என்னுடைய மனைவி பாஸ்டர்மா, உங்களை யார் மீசை எடுக்க சொன்னாங்கட்டாங்க. கதவையை திறக்கல. 1 மணி நேரம் வெளியில தான், வெளியே பேச முடியல. இப்போ அத்தா இப்போ நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ நான் ஏன் மீசை இப்போ சொல்றேன்னா, ஊழியக்காரங்க திருவிருந்து கொடுக்கும்போது நீங்களும் வீரப்பனாட்ட மீசை வச்சீங்கன்னா திருவிருந்துல வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகும். பாயிண்ட்களுக்கு புரியுதா? மீசை எடுத்தவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஏன் தெரியுமா? ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க பெருமையானதெல்லாம் எடுத்துருவாங்க. அவர் மணவாளன், நான் மணவாட்டி. நான் ஜென்ஸாவே இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் மணவாட்டி. அவர் யாரம்மா? மணவாளன். மணவாளன் எப்ப வந்தாலும் இந்த மணவாட்டி போறதுக்கு ரெடியா இருக்கணும். இதுதான் அர்த்தம். சத்தமா சொல்லுங்களேன், வாய் திறந்த ஹல்லேலூயா. ஆமா, மீச வச்சுக்கிறவங்க வைங்க, வேண்டான்னு சொல்ல, யாரும் உபதேசம் சொல்லல. கொஞ்சம் வீரப்பனாட்ட பெரிய மீசையை வைக்காதீங்க. திராட்சை ரசம் குடிக்கிற சமயத்துல மீசை முழுவதும் அதுக்குள்ள ஒட்டியிருப்போம், திராட்சை ரசத்துல. ஹலோ, என்னடா பாஸ்ட் இதெல்லாம் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நான் சந்தோஷம். உங்க பாஸ்ட் சொல்ல முடியாது, நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதே போல இன்னொரு காரியம் சொல்றேன். சர்ச்சைக்கு வர்றவங்க தகுதியான வஸ்திரத்தை போட்டுவாங்க. வீட்டில் தான் ஜன்னல் கதவெல்லாம் இருக்கணும். நிறைய பேருக்கு ஜாக்கெட்ல இருக்குது. ஹலோ, உங்க பாஸ்ட் சொன்ன திட்டு வர நினைக்கிறேன், இந்த ஓப்பனா சொல்லிடுறேன். உங்க ஜாக்கெட்ல கதவு ஜன்னல்லாம் வைக்கக்கூடாது. கதவு ஜன்னல்லாம் எங்க இருக்கணும்? வீட்டில் தான். இன்னைக்கு நிறைய பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. காரணம் இது ஐயா, பஸ்ஸுக்கு பின்னாடி 30 மீட்டர் இடைவெளி விட்டு போகும்னு சொல்லி ஏதோ ஒரு பொம்பளை பார்த்து அவன் பஸ்ஸை கொண்டு விட்டுறாங்க. இதுதான் மேட்ரு. சர்ச்சைக்கு வர்ற நீங்க சேலை கட்டும்போது உங்க தொப்புள் தெரியக்கூடாது. ஆராதனைக்கு வரும்போது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும். காரணம் என்ன? நீங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். தகுதியான வஸ்திரத்தை உடுத்தினவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய டிரெஸ்ஸுகளை பார்த்தாலே அதன் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவ அப்படின்னு சொல்ற, அவங்க அந்த அம்மான்னு சொல்லணும். சொல்லுங்களேன், வாயை திறந்து ஹல்லேலூயா. உங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சொல்லுங்க, வாயை திறந்து ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க யாராமா? மறுரூபமாக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமாமா? விடுதலையாக்கோ. இன்னையிலிருந்து காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்கு ஆராதனை. அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கணும் இல்லையோ? நான் சொல்றேன், 5 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்றீங்கன்னா, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய சபைகள் ஆராதனையை ஆசீர்வதியும். எல்லாரும் சொல்லுங்க, சபை ஆராதனைய எங்க ஊழியக்காரர் அக்கினி சுவாலையாய் மாற்றும். எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொண்டு தாரும் ஆண்டவரே. மின்சார தடை வரக்கூடாது. ஜனங்கள் பஸ் பிரச்சனை எது வராம எல்லாரும் வந்து சேரும்படி உதவி செய்யும். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இங்க அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினாலே போதும், கர்த்தருடைய மகிமை இங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தென்கொரியாவில் தான ஃபாலோவின்ஸ் ஒரு போதகர் இருந்தார். அவருடைய சபையில என்ன மாதிரி ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஒருத்தர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இந்த சபை, தென்கொரியாவில் உள்ள ஃபாலோவின்ஸோட சபைக்கு பிரசங்கம் பண்ண போற பாஸ்டர் வேற ஒரு சர்ச்சில் போய் ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு தான் இங்க போறாரு. அந்த சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதே பிரசங்கத்தை தென்கொரியாவில் உள்ள அந்த ஃபாலோவின்ஸ்ங்கிற ஊழியக்காருடைய சபையில பிரசங்கித்தார். பிரசங்கிக்கும் போது அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆராதனை முடிந்தது. அந்த ஊழியரை பார்த்து கேட்டார், பாஸ்டர், இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஆனா அங்க ஒன்றும் நடக்கல, இங்க நடக்குது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் சபையில் 900 வாலிபர்கள் சேர்ந்து அதிகாலையில் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை கட்டி ஜெபித்திருக்கிறார்கள். எங்க சபையில் அற்புதம் நடக்கும். சொல்லுங்களேன், வாயை திறந்து ஹல்லேலூயா. எங்க சபையில் அற்புதம் நடக்கும். ஏன்? காலையிலேயே அதுக்கு ஒரு பூட்டு போட்டாச்சு. அஸ்தாவி எடுக்கிறீங்க. சொல்லுங்க, வாய் திறந்து ஹல்லேலூயா. அவனை பூட்டியாச்சு, நீங்க விடுதலை. சொல்லுங்களேன், வாய் திறந்து. ஆமா, பக்தன் சொல்ல, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், எனக்கென்ன ஆனந்தம். விடுதலை நான் கைகளை தட்டியே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி
ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தோ, எனக்கென்ன ஆனந்தோ, எனக்கென்ன ஆனந்தோ. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்களாம் யாராமா? கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்களும் யாராமா? கற்றுக்கொள்ளக்கூடிய வந்த பிள்ளைகள், கடைபிடித்த பிள்ளைகள், இன்னும் வருங்காலத்தில் கற்றுக் கொடுக்க போகிற பிள்ளைகளாய் மாறுகிறீங்க. அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு வர்றப்ப வார வாரம் யாரெல்லாம் நோட்டு கொண்டு வர்றா கைதுங்க? 6 பேர் தான் வர்றீங்க. சபைக்கு வருவது முக்கியமல்ல, சர்ச்சுக்கு வரும்போதே நீங்க நோட்டு கொண்டு வரணும், பேனா கொண்டு வரணும். ஏன் தெரியுமா? இது ஒரு பாடசாலை, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். ஊழியக்காரங்க சில நேரத்தில் அவசரமா வசனத்தை சொன்னாலும் கூட நீங்க வீட்டில் போய் அந்த வசனத்தை தியானிக்கணும். மாடு இருக்குது, எல்லாரும் சொல்லுங்க, என்னது மாடு? இந்த மாடு என்ன தெரியுமா செய்யும்? புல்ல 1க்கு 2 சவைச்சு அப்படியே முழுங்கிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துட்டு திரும்ப அதே மாடு என்ன தெரியுமா, திரும்ப அசை போடும், சாப்பிட்டதெல்லாம் திரும்ப வாய் கொண்டு வரும். அப்புறம் அது அந்த 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 புல்லு தசையா மாறும், தசை பாலா மாறும், பால் பலனாய் மாறும். நீங்கள் என்ன தெரியுமா, இன்பமாக மாடு எப்படி அசைப்படுதோ, தெய்வீக வார்த்தைகளை வசனங்களை அசைப்போடுங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு வைங்களேன். இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாய், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இன்பமாக நீங்க முணுமுணுக்கிறீங்க. அந்த வசனத்தில் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சத்தமா சொல்லுங்க, வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நாள் முழுது உங்களுக்கு ஆண்டவர் அதிசயமாய் வழி நடத்துவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நீங்களும் வசனத்தை இன்பமா முணுமுணுக்க போறீங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள மனப்பாடம் ஆயிரும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, வசனமா நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. சட்டியில சாப்பாடு இருந்தா கரண்டிக்கு ஈஸியா வந்துடும். சட்டியில சாப்பாடு இல்லைன்னா கரண்டிக்கு என்ன செய்யாது? வராது. நிறைய பேருக்கு வசனம் உள்ள இல்லை. ஜெபம் பண்ணும் போது அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்குள்ள ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார். சத்தமா சொல்லுங்களா, வாயை திறந்து அல்லேலூயா. சரி, நான் என்ன அப்பத்தை பத்தில சொன்னேன், சீக்கிரம் சொல்லுங்க, 5 நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன அப்போ? ஜீவப்பம். அடுத்து ஸ்தோத்திரப்பட்ட அப்பம். அடுத்து பிற்கப்பட்ட அப்பம், வருகையின் அப்பம். அடுத்து நிறைய பேர் மரணத்தை தெரிவிக்கிற அப்பம். அதுக்கடுத்து அவர் சரீரமாகிய சரீரத்தை நினைவு கொடுக்கிற அப்பம். அதுக்கடுத்து இந்த அப்பத்தை புசிக்காதவனுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன். ஆமா, அப்போ அதுலயே ஒரு வசனம் இருக்குது, இந்த அப்பத்தை புசிக்காதவனுக்குள்ள நான் என்ன இல்லை? நான் இல்லை. இது அப்பத்தை புசிக்கிறவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே வசனம், நிறைய வசனத்தை எடுக்க டைம் இல்லை. அப்போ இந்த திருவிருந்த யாரும் அற்பமாக நினைக்காதீங்க. இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது பயபக்தியோடு எடுங்க. ஒருவேளை வெத்தலை வாக்கு ரகசியமா போட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை பீடி சிகரெட்டு வெத்தலை வாக்கு போயில ஏதாவது தெரியாம செஞ்சிருந்தாலும் கூட, பாஸ்டர் ராபோஜன ஆராதனை நடத்துறதுக்கு முன்னாடி ஒருவேளை எங்கிட்ட இந்த குறைகள் இருக்குது, என்னை மன்னியும், இந்த நிமிஷம் முதல் என்னை புதிய பாத்திரமாய் மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மாற்றுங்க? புதிய பாத்திரமாய் என்னை மாற்றும். நீங்கள் ஒரு அர்ப்பணத்தோடு ஜெபிக்கும் போது வெறுமையான பாத்திரத்தை உங்களை நிரம்பி வழியும் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்களா அல்லேலூயா. உங்களை என்னபடியாமா நிரம்பி வழியும். ஆமா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே
நீரம்பி வழியும் பத்திரமாய் விளங்க செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேதத்தில் காணும் பத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பத்திரமாய் விளங்க செய்யோமே. வேதத்தில் காணும் பத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பத்திரமாய் விளங்க செய்யோமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஜெபம் பண்றதா, ஜெபம் பண்ணி முடிக்கிறதா? எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் 4 விதமான விசுவாசிகளை குறித்து சொன்னேன். ஒன்று தள்ளுவண்டி, இன்னொன்று தொட்டாஞ்சனிங்கி, 3வது நீர்மூழ்கி, 4வது கழுகு. நீங்கள் எல்லாரும் கழுகு விசுவாசியாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். கழுகு ஒரு மேன்மையான இடத்துல தான் என் கூடு கட்டும். உங்கள் வாழ்க்கையில் மேலானவைகளை தேடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையும் எங்கள் அன்பின் பரலோக தூய பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையானது 9 மணிக்கு ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரையும் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை போஷித்தீர நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்களுக்காக, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசேஷமாய் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு ஆண்டவரே கட்டப்பட்ட அனுபவத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கு விடுவிக்கப்பட்ட அனுபவத்தில் என் அன்பு பிள்ளைகள் கடந்து போகட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறோம். எந்தெந்த வீட்டில் குடும்ப சபை இல்லாமல் இருக்குதோ இன்றைக்கு அவங்களுக்குள்ள கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்களை இந்த திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தனிச்சபம் பண்ணாமல் இருக்காங்களோ இன்னைக்கு அவங்க ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். தனிச்சபம் பண்ணட்டும் ஆண்டவரே, குடும்ப சபங்கள் பண்ணட்டும். வேதத்தை தியானிக்கிறவர்களாய் வாசிக்கலாம் மாற்றுவீராக ஆண்டவரே. ஆராதனையில பங்கெடுக்க உதவி செய்வீராக. திரு விருந்தில பங்கெடுக்க உதவி செய்வீராக. தசம பாகத்தில் உண்மையா இருக்க உதவி செய்வீராக. திருவிருந்திலே பங்கெடுக்க கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஐக்கியத்திலே பலனுள்ளவர்களாய் மாற்றுவீராக. அப்படியே செய்யப்படுகிறாய். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் புசிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் பலப்படுத்தும், சக்திப்படுத்தும். ஒரு விஷயம் அவங்களை சுத்திகரியும், ஒரு விஷயம் அவங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஏறெடுக்கிற திருவிருந்த ஆராதனையில் ஆசீர்வதியும். இங்கே நடத்துகிற ஊழியர் நடத்துகிற தேவதாசனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுக்காய் ஜெபிக்கிறோம், மகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தோடு செய்து வருகிற ஊழியத்தை இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். கிளை சபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள் உண்டு ராஜா. எல்லா தேவைகளும் உம்முடைய மகன் உண்மையே சார்ந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக.
இன்னும் கட்டுமான பணிக்கு தேவையான எல்லா பண தேவையும் தேவன் தந்து நம்முடைய மகனை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல ஒரு வேன் தேவையா இருக்கிறது. விசுவாச பிள்ளைகளை கொண்டு போய் விடுறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு வேன் தேவையா இருக்கிறது. கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பஸ்ஸுக்கு. கர்த்தாவே, எங்க கண்களால் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஒரு வாகனத்தை அன்பு மகனுக்கு நீர் தரும்படியா செபிக்கிறோம். அது ஊழியத்திற்காக தரும்படியாய் செபிக்கிறோம். தடைகளை மாற்றும் தொடர்ந்து எடுக்கிற ஆரணி ஆசீர்வதி இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை மையப்படுத்துவோம். எத்தனை பேர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் தேவ வார்த்தையினால்? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சொல்லி நம்புகிறேன். சபையானது என்ன, சபை என்பது என்ன என்பதை குறித்து அடிக்கடி நாம் தியானிக்கிறோம். சபை என்பது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல. கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம அடிக்கடி நான் சொல்லக்கூடிய காரியத்தை இன்றைக்கு பாஸ்டர் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு காரியம் பாஸ்டருக்கு தெரியாது. இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை அப்படின்னு தெரியும். ஏன் திருவிருந்து ஆராதனைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, டைமுக்காக கரெக்டாக டைம் முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த மாதிரி சபையில் இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஒரு சில தம்பிமார்கள் இன்றைக்கு ஞானஸ்நானம் நடக்க போகிறாங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? பாருங்கள், 3 வாலிபர்கள். கரங்களை தட்டியவர்களை நாம் ஆல்ரெடி நாமத்தில் வரவேற்போம். இன்றைக்கு முதலாக இவர்கள் திருவிருந்து எடுக்க போகிறார்கள். இப்போ எடுக்க மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப திருவிருந்து எடுப்பாங்க. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் சரியான வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சபையிலே, ஆவியானவர் தான் தலைவர் அப்படிங்கிறத இன்னும் ஒருமுறை கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளாக தங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். இன்றைக்கு மீண்டுமாய் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். அடிக்கடி நம்ம மறந்துடுவோம் இல்லையா? அடிக்கடி நம்ம மறந்துடுறோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு வயசானவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தோம். 4வது பையன் தான் இன்ஜினியராக இருக்கான் அப்படின்னு சொன்னார். எத்தனாவது பையன்? அவருக்கு மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 5 பிள்ளைங்க. 4வது பையன் இன்ஜினியராக இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போ 4வது பையன் பேரை கேட்கும்போது அவர் உடனே மனைவியை கூப்பிடுறாரு. ஏம்மா நான் 4வது பையன் பேரை கொஞ்சம். யார் பையன்? அவருடைய பையன்தான். 4வது பையன் பேர் என்ன செய்யல தெரியல, மறந்து போச்சு. இன்றைக்கி நம்ம பல காரியங்களை மறந்துடுறோம். சரி, திருவிருந்து அது ஒரு சடங்காச்சாரம், மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சடங்காச்சாரமாக நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோமா? பல பேருடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு ஏன் போகிறீங்க? பாஸ்டர் தெளிவாக சொன்னார். சபைக்கு ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நம்ம சபையில் நம்ம நிறைய கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைச்சது. அதனால நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு நன்றியா நான் சபைக்கு போகிறேன். அது ஒரு தப்பான காரியம் கிடையாது.
வியாதி வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு. அதன் மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு நான் சபையில் போய் நான் கற்றுக்கொள்கிறேன். நான் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் கற்றுக் கொடுக்கிறேன், மற்றவர்களை நான் ஆதாயப்படுத்துகிறேன். அப்படிங்கிறது தான் வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. சொன்ன ஒரு அம்மா சொன்னாங்க, கழுத்தில் பயங்கரமான வலி, அதனால நான் சபைக்கு போனேன். இப்போ வலி விட்டுருச்சு, இப்போ நான் திரும்ப சபைக்கு போனேன். எங்கள் பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார்னா, நீ சபைக்கு வராட்டி அந்த வலி திரும்ப என்ன செஞ்சிடும்? அந்த வலி என்ன செஞ்சிடும்? திரும்ப என்ன செஞ்சிடும்? பாஸ்டர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம யாரும் இங்கே லாக் பண்ணி வைக்கல. சபைக்கு திரும்ப போகாட்டி அந்த வழி என்ன செஞ்சிடும்? அதை பயந்து 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 அவங்க என்ன செய்கிறாங்க, பஸ் ஏறி வந்து பிரசங்க ஆரம்பித்தாலே என்ன செஞ்சிடும்? நல்லா தாளாட்டு பாடுற மாதிரி நல்லா தூக்கம் வந்துடும், போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா சனிக்கிழமை ஆனவன ஞாபகம் வரும். சபைக்கு போகாட்டி என்ன செய்யும்? போன வழி பாஸ்டர் சொல்லியிருக்காரப்பா, உடனே சபைக்கு என்ன செய்யணும்? அப்போ பாருங்க, 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் ஒரு வளர்ச்சி கூட என்ன செய்யாது, இருக்காது. ஒரு ஆத்மாவை கூட என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது. இங்கே வந்திருக்கவங்களில் அநேகர் ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை, நேற்றெல்லாம் நான் ஜெபித்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. பெருமைக்காக சொல்ல, ஆண்டவரே நாளைக்கு வரக்கூடிய ஊழியக்காரரை நீங்கள் பயன்படுத்தணும், நாளைக்கு வரக்கூடிய ஊழியக்காரரை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அவங்க எங்களோட ஊழியம் செய்ய வராங்க, அவங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும் அப்படின்னு செபித்தேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மையப்படுத்துவோம். இந்த மாதத்திலும், இந்த 4வது மாதத்திலும், இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய பந்தியிலே கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்போம். எல்லாரும் எழுந்து நின்ற வண்ணமாக இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம்.